2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் வருகிற 23ஆம் தேதி மே மாதம் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் முஸ்லிம்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? ஜனநாயக முஸ்லிம் முன்னேற்ற கழகம், புதிய விடுதலை கட்சியின் ஆதரவு யாருக்கு என்பதை கடந்த வாரம் நடந்த தலைமை நிர்வாக செயற்குழுவில் முடிவெடுத்து இன்ஷா அல்லாஹ் அதை இன்று அறிவிப்பு செய்கிறோம். அண்மையிலே இந்திய நாடு பூராவும் நடைபெறுகின்ற முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற வன்முறைகள், அந்த வன்முறைகளால் முஸ்லிம்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வன்முறைகளை நடத்தி நாடு முழுவதும் முஸ்லிம்களை கொலை செய்வதும், மாட்டுக்கறியின் பெயரால் கொலை செய்வதும், முஸ்லிம்களுடைய வீடுகளை இடிப்பதும், முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களை இடிப்பதும், பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குவதும், நாட்டில் அமைதியை சீர்குலைப்பதுமாக பல வன்முறை செயல்களை ஈடுபட்டு வருகின்றது என்பதை இந்திய முஸ்லிம்கள் நன்கு அறிவார்கள். குறிப்பாக தமிழக முஸ்லிம்கள், தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் இதை வெறுக்கக்கூடிய இந்த செயலை பாரதிய ஜனதா தொடர்ந்து செய்து வருகிறது என்பதை எல்லோரும் அறிவோம். அப்படிப்பட்ட பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைத்துள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லிம்களுக்கு எதிராக CAA சட்டத்தை, குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்தியது, அதற்கு ஆதரவு அளித்தது. அதனால் முஸ்லிம்கள், பாரதிய ஜனதாவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவினுடைய கள்ள குழந்தையாக இருக்கக்கூடிய விஜயையும் இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் புறக்கணிக்க வேண்டும். முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த கருத்தோடு ஒரே குரலாக பாரதிய ஜனதாவையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தையும் புறக்கணிக்க வேண்டும். ஸ்டாலின் தலைமையிலான இந்தியா கூட்டணியை முஸ்லிம்கள் ஆதரிக்க வேண்டும் என்பதே ஜனநாயக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய முடிவு என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் வாழ்வுரிமை பிரச்சனையாக இது இருக்கிறது. பாரதிய ஜனதா அதிமுகவினுடைய போர்வையிலே ஆட்சி அமைத்தால் அது முஸ்லிம்களுக்கு எதிரான ஆட்சியாக இருக்கும், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஆட்சியாக இருக்கும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான ஆட்சியாக இருக்கும், அது கொள்ளையடிக்கிற கும்பலாக இருக்கும், நாட்டில் வன்முறையை ஏற்படுத்துகிற கும்பலாக இருக்கும். அதற்கு நாம் ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்பதை விரிவாக நாம் தலைமை செயற்குழுவிலே ஆராய்ந்து இந்த வருகின்ற தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலிலே தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணிக்கு மீண்டும் ஆதரவு அளித்து நம்முடைய கழக நிர்வாகிகள், தமிழகம் முழுவதும் கழக நிர்வாகிகள் பணி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். எனவே தமிழக மக்களுக்கும் நாங்கள் இதை செய்தியாக சொல்லிக் கொள்கிறோம். தயவு செய்து இந்த வன்முறை கட்சியை, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்படும் அதிமுகவையும் பாரதிய ஜனதாவையும், பாரதிய ஜனதாவினுடைய கள்ள குழந்தையாக இருக்கக்கூடிய விஜயையும் புறக்கணிக்க வேண்டும். சிந்தித்து செயல்படுங்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று உங்களை ஜனநாயக முஸ்லிம் முன்னேற்ற கழகம், புதிய விடுதலை கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தாமரையை பார்த்தால், பிஜேபியினுடைய கொடியை பார்த்தால், அங்கே மணிப்பூர் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்ட அந்த காட்சி நினைவுக்கு வருகிறது. பிஜேபியில் இருக்கிற என் அருமை தோழர்களே, அழைத்து செல்லப்பட்ட அந்த பெண்கள், நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்ட பெண்கள் உங்கள் சகோதரியாவோ உங்கள் தாயாகவோ நினைத்து பார்க்க மாட்டீர்களா? சிந்தித்து செயல்படுங்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று உங்களை ஜனநாயக முஸ்லிம் முன்னேற்ற கழகம், புதிய விடுதலை கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.